வேண்டாம். குரங்கு பொண்ணு பண்ணாது. சரி தெரியல, சொல்லுங்க. சீரியஸா தெரியல. பதில் சொல்ல முடியாத இடத்துல பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க பேரு? பவித்ரா. பவித்ரா, என்ன படிக்கிறீங்க? நான் படிச்சு முடிச்சிட்டேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா இன்னும் ஸ்கூல்ல 10th ரிசல்ட்க்கு வெயிட் பண்றாங்க. அறிவு கெட்டவனே. என்ன வர்க் பண்றீங்க? நான் இங்க அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்களா? ஓகே. அக்கவுண்ட்லயே ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா என்ன ஃபார்முலா? அதான் தெரியும், இப்பதான் நானே உள்ள போயிருக்கேன். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்க? நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, படிச்சதுல ஏதாவது? எனக்கு லெக்சர் கூட தெரியாது. சரி, நீங்க படிக்கும்போது ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்லி அந்த ஃபார்முலாக்கு எக்ஸ்பிளைன். வேண்டாம். சொல்லுங்க. தெரியாது, சீரியஸா தெரியாது. படிச்சு முடிச்சீங்க ஒண்ணு கூட? இந்த இப்பதான் உள்ள போய் தான் படிச்சிட்டு இருக்கேன். படிச்சு இல்ல, ஸ்கூல் காலேஜ்ல படிச்சிருப்பீங்களா அந்த ஃபார்முலா? காலேஜ்ல நாங்க படிக்கல, கொஞ்சம் படிக்கல. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, ரெக்கார்ட் கேட்க. ஓகே, நம்ம வந்து கேமுக்கு ஆரம்பிச்சா ஒரு திருக்குறள் வந்து ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு திருக்குறள் சொல்றேன், நீங்க கரெக்டா திருப்பி சொல்லுங்க. சரி. சரியா? துப்பாருக்கு துப்பாய திருக்குறள் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க ஒரு வாட்டி. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு தூவும் மலை. தப்பு. 6 தான் வந்திருக்கு. 6 வாசம் தான். தெரியல. கரெக்டா சொல்லுங்க திருக்குறளை. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. சரி, கரெக்டா சொல்றீங்க. ஆனா ஃப்ளோல ஸ்பீடா சொல்லுங்க. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு தூவும் மலை. மலை. ஏதோ கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, ஒரு ஃபன் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு அரண்மனையில் நீங்க மாட்டிருக்கீங்க. சரியா? அதுல 3 டோர் இருக்கு வெளியே வரதுக்கு. ஒரு டோர்ல ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு கூடிய சிங்கம், இன்னொரு டோர்ல 5 வருஷம் பசியோட இருக்கக்கூடிய குரங்கு, இன்னொரு டோரை தொட்டாலே ஷாக் அடிக்குது. ஸோ நீங்க எந்த டோரை கரெக்டா சூஸ் பண்ணுங்க? குரங்கு. குரங்கு. ஏன்? குரங்கு வந்து ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாதா? சரி, கொஞ்சம் பெரிய குரங்கு வச்சுக்கலாம், பெரிய சைஸ் குரங்கு வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பண்ணாது. அது ஒண்ணும் பண்ணாது. சிங்கம் தான் பெருசா இருக்கு, அதனால குரங்கு வந்து ஒண்ணும் பண்ணாது. குரங்கு ஒண்ணும் பண்ணாதா? ஏன் ஒண்ணும் பண்ணாது? சரி, குரங்கு வந்து பெரிய குரங்காக காசு எல்லாம் பாத்தீங்களா? அப்படியே பிச்சு எறிஞ்சு பார்த்தது இல்லையா? பாத்துருக்கேன், ஆனா அது ஒண்ணும் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை. அது எப்படிங்க நம்ம திறந்து முடிச்சு ஒருவேளை கடிச்சிட்டுனா? இது வரைக்கும் குரங்கு கடிச்சதா மனுஷன் செத்துருக்காங்க பாத்துருக்கோமா? இல்ல சிங்கம் கடிச்சுதான் செத்துருக்காங்க. எப்படி அக்கவுண்ட்ஸ் படிச்சா இப்பெல்லாம் யோசிக்கணும்னு தோணுமா? அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்லை, ஆனா தப்பு ஆன்சர். சரி தெரியல, சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்லுங்க, நல்லா யோசிங்க. சிங்கமா? சிங்கமா இருக்குமாலாம் எனக்கு தெரியாது. சிங்கம் பசியில இருக்கனால செத்துருச்சு. சிங்கம் பசியில இருக்க செத்துருச்சா? சிங்கம் ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கு. அதான் பசியில இருக்குன்னு நீங்கல்ல. அது குரங்கு தான் பசியில இருக்கு. அப்ப குரங்கு. குரங்கா? கதவை திறப்போங்க. அதுவும் தெரியல. கரெக்டா ஒரு ஆன்சர். 3 கதவுல ஒரு ஓகே, இந்த क्वेश्चन அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நான் ஒரு கேம் ஷோ. இந்த கேம்ல நான் ஒரு படத்தோட டயலாக் சொல்லுவேன். ஸோ என்ன படம் அப்படிங்கிறது 20 செகண்ட்ல கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 டயலாக் சொல்லுவேன். ஒவ்வொரு டயலாக்கும் 20 செகண்ட். என்ன படம் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்டுக்கு நான் பே பண்ணிக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணா வாங்கி தரேன். சரியா? சொல்லுங்க கரெக்டா. யாரும் ஆன்சர் பண்ண கூடாது. எல்லாரும் தனித்தனியா சொல்லலாம்னு சொன்னேன். சத்தமா படிங்க. பதில் சொல்ல முடியாத இடத்தில் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அழுவாங்க. சரி, கரெக்ட்டா உங்களுக்கு அமைஞ்ச டயலாக். டைம் ஸ்டார்ட் நவ. பதில் சொல்ல முடியாத இடத்துல பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அழுவாங்க. படம் பேர் தான். டயலாக் நீ படம். கேமரா பஸ். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? தெரியலையா? ஃபுட் வேணுமா? ஃபுட் வேணும். சோ 20 செகண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த டயலாக். சத்தமா படிங்க. நீங்க படிங்க. அவனை தேடிக்கிட்டு இருக்கு, ஆனா இது வரைக்கும் சிக்கினதே இல்ல. சிங்கம். டைம் ஸ்டார்ட் நவ. சிங்கமா? இல்ல, போலீஸ் சொன்னோம்னா உடனே சிங்கம் சொல்லிடுவீங்க. சிங்கம் தாங்க எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. பூஜையா? இல்ல, பூஜையில வரும். சொல்லுங்க டயலாக். யாராவது சொல்லுங்க. அடுத்த டயலாக். நம்ம கையில எதுவுமே இல்ல, என்ன பண்ணணும்னே கையில என்ன எதுவுமே இல்லனா என்ன பண்ணணும்? ஃபன் பண்ணணும். டைம் ஸ்டார்ட். சத்தியமா தெரியல. சோ கடைசி டயலாக். இது ஒரு க்ளூ வர கொடுத்தேன். கார்த்தி நடிச்ச படம்.
நம்ம கையில எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணும்? கைதி. இல்ல கைதி தானே. இந்த மூணுமே ஒரே படத்தோட டைலாக் தான். இல்ல மெய்யழகன் 20 செகண்ட் முடிஞ்சிச்சு. சிறுத்தை. இல்ல 20 செகண்ட் முடிஞ்சிச்சு. இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டுக்கு அவங்களே பே பண்ணிக்குவாங்க. ஓகேயா? சரி இப்போ அந்த அந்த கதைக்கு போமா? சரி. 3 கதவுல எந்த கதவை யார் ஓபன் பண்ணுவீங்க? அந்த ஷாக் அடிக்கிற கதை. ஷாக் அடிக்கிற கதவு. ஏன்னா அதை மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். மெயின் ஆஃப் பண்ணி வச்சு அந்த கதை திறந்து பேர் வந்துட்டீங்களா? ஆனா தப்பாச்சா? அப்போ என்னதான் ஆன்சர்? என்னதான் சார், நான் மறுபடியும் கொஸ்டினை கரெக்டா சொல்றேன் கேளுங்க. ஒரு 15 பில்டிங்ல மாட்டிருக்கீங்க. அது மிகப்பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை வந்து வெளியே வரலாம்னா 3 கதவு இருக்கு. ஒரு கதவுல ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு கூடிய சிங்கம், இன்னொரு கதவுல 5 வருஷம் பசியோட இருக்கக்கூடிய குரங்கு, இன்னொரு கதவு தொட்டாலே ஷாக் அடிக்குது, வெளியே வர முடியும், தொடவே முடியல. சோ எந்த கதை ஓபன் பண்ணி வெளியே வருவீங்க? சொல்லுங்க நீங்க திரும்ப இன்னொரு மறுபடியும் இவன் தொல்லை தாங்க முடியல ஒழிச்சுக்கலான்னு பார்த்தா சொல்லணுமா? ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங், ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள நீங்க மாட்டிக்கிறீங்க. மொத்தம் வெளியே வர்றதா 3 கதவு இருக்கு. ஒரு கதவுல ஆக்ரோஷமா கத்திட்டு சிங்கம், இன்னொரு கதவுல 5 வருஷம் பசியோடு இருக்கக்கூடிய குரங்கு, இன்னொரு கதவை தொட்டாலே ஷாக் அடிக்கிறது. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சிங்கம் கரை இது குரங்கு மட்டும் எப்படி உள்ள இருக்கும்? சரி, பால் அதுல பிள்ளைங்களா கரண்ட் இருக்காது. இருக்குன்னு வச்சுங்களா, அது பவர் கட் ஆகாத வச்சுக்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு. அங்க பால் அடைஞ்ச பில்டிங்ல கரண்ட் சர்க்குலேஷன். சரி, ஓகே. புது பில்டிங் வைக்கலாம். இப்போ என்ன செய்வீங்க? புது பில்டிங்கா? ஆமா, எனக்கு வந்து இவங்க 2 பேரும் எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க. அதனால இவங்க வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆளுக்கு ஒரு கதவு. ஆமா, ஆளுக்கு ஒரு கதவு திறந்து அவங்க மேல போயிட்டு அப்புறம் 2 வந்து என்ன உள்ள அனுப்புவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கா. ஆனா அது ஆன்சர் தெரியலங்க. தெரியலையா? அதாவது 5 வருஷம் எந்த குரங்கும் பசியோட இருக்காது. ஓ, நன்றி, வணக்கம். அப்ப நீங்களே பே சொன்னதே பண்ணீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? குரங்கு தான் சொன்னேன். குரங்கு ஏன் சொல்லலையே? ஓகே, நன்றி, தேங்க்யூ. Thank you.